பாஜகவினுடைய பிடியில விஜய் சிக்கிக்கிட்டாரோ அப்படின்னு சில பேர்லாம் கருத்து சொல்றாங்களே. பாஜகவினுடைய பிடியில சிக்கிக்கிறதுக்கு வந்து ஆண்டு ஒரு மிகப்பெரிய நல்லா புரிஞ்சுக்கணும். உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய தலைமையிலான விசாரணை வேணும்னு கோருனது தான் தமிழக வெற்றி கழகம். புரியுதுங்களா? இங்கே தவறு நடந்திருக்கு, அதுக்கான உண்மைகள் வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக. இல்லைன்னா இப்போ சாட்டை துரைமுருகன் அவர் வந்து சொல்றாரு என்னன்னா, களத்தில் நீங்களாம் ஆடியோ லான்ச்சில் தான் நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? களத்தில் நீங்கள் நிற்க வச்சு இந்த 14 வருஷத்தில் நீங்கள் என்ன களத்திட்டீங்க? நீங்கள் களத்தில் தானே நிற்கிறீங்க. நாங்கள் ஆடியோ லான்ச்சில் நிற்கிறதாவே இருக்கட்டும். நீங்கள் நிற்கிறீங்களா, என்னத்தை மாற்றிட்டீங்க? நீங்கள் மதுபான கடைகளை டாஸ்மாக மூடினதுக்கப்புறம் இங்கே மதுபான புழக்கத்தில் இல்லை, யாரும் விற்கலன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிங்க. உங்களுக்கு தைரியம் இருக்கா? மக்களை ஏமாற்றி உறிஞ்சி குடிச்சு தின்னுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. ஒரு அப்பாவி இளைஞனை கொண்டு போய் வெட்டுறான், அதை வீடியோவா எடுத்து போடுறான். இதுல இன்னொன்னு கேளுங்க, இதுல இந்த மாதிரி இளைஞர்களை வந்து கெடுத்ததே விஜய் அஜித் போன்றவர்களுடைய படங்கள் தான் கெடுத்ததுன்னு சொல்றாங்க. ஓஹோ, இவங்க கூட்டிட்டு போய் கரும்பு காடு உள்ள வச்சு கெடுத்துட்டாங்களா? ஏதாவது நல்ல அசிங்கமா திட்டிட போறேன். 9 லட்சம் கோடி கடனா அதுக்கு யார் பொறுப்பு? மாநில அரசு மட்டுமா பொறுப்பு? நான் என்ன கேட்கிறேன், மக்கள் பொறுப்பா? ஆள தெரியலன்னா ராஜினாமா பண்ணிட்டு போ, திரும்பி பார்க்காம. உங்களுக்கு மாநாடு நடத்துறதுக்கு நேரம் இருக்குது, ஆனா பிரச்சனைகளை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. வெல்லும் பெண்கள் மாநாடு கொத்தா கைது பண்ணிட்டு இருக்கீங்களே, தூய்மை பணியாளர்களையும் செவிலியர்களையும். இவங்கெல்லாம் பெண்கள் இல்லையா? கொரோனா நேரத்தில் தூக்கி பிடிச்சாங்களே, தன்னுடைய உயிரையும் பணையம் வச்சு. மறந்துட்டீங்களா? செயல்பாடுகள் 2026 வருஷம் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்களை மாற்றுறது இல்லை தமிழக வெற்றி கழகம். ஆரம்ப காலகட்டத்தில் என்ன சொன்னாங்களோ அதே தான். 2026 மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆட்சி அமைக்கும். அது தமிழர்களுக்கான, இந்த மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும், இந்த மண்ணுக்கான ஆட்சியாக இருக்கும், மக்கள் ஆட்சியாக இருக்கும். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் திருமிகு ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வாழ்த்துக்கள். சார், தமிழக வெற்றி கழகத்தில் இப்போ பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய புசி ஆனந்த், அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா, சிடி நிர்மல்குமார், அதுக்கப்புறம் மதியழகன், இவங்க மேலேயே வந்து சிபிஐ விசாரணை வந்து இப்போதைக்கு நடந்திருக்கு. இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி இந்த சிபிஐ விசாரணையில் நடந்தது என்ன? இல்லை, சிபிஐ விசாரணையில் நடந்தது என்னன்றது, சிபிஐ விசாரணை என்ன விசாரிச்சோன்றது வெள்ளை அறிக்கையாக ஒருபோதும் வெளிவராது. வெளிவரக்கூடிய செவிவழி செய்திகளை வச்சு தான் நம்ம வந்து ஒரு மேலோட்டமான ஒரு கருத்துக்களை தான், அதில் எது உண்மையான கருத்துக்களையோ அதை தான் நம்ம பேச முடியுமே தவிர்த்து, விசாரணையில் இருந்தவர்கள் அங்கே விசாரிக்கப்பட்டதையும் வெளியில் வந்து சொல்லக்கூடாது, விசாரித்த சிபிஐயும் வெளியில் வந்து சொல்லாது. அதை அறிக்கையை தாக்கல் பண்ணி உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி வச்சிருக்கிறாங்க. அவருடைய தலைமையிலான அந்த குழுவுக்கு சமர்ப்பிக்க வேண்டியது தான் அவர்களுடைய வேலையாக இருக்குது. சிபிஐ விசாரணையும் தமிழக வெற்றி கழகம் வந்து கோரலை, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய விசாரணையை தான் கோரியிருக்கு. அதன் அடிப்படையில் சிபிஐயினுடைய அழைப்பை ஏற்று முழு ஒத்துழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக. ஆனால் இதில் வந்து விஜய் அவர்கள் மேலேயே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சில பேர்லாம் தகவல்கள் சொல்லியிருக்காங்க. வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் முதவே தமிழக அரசு இங்கே நடத்துனதில் பண்ண வேண்டியதானே. நீங்கள் இப்போ சிபிஐ வசம் போய் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு, பண்ண வேண்டியதானே. புரியுதுங்களா? உங்களுடைய விசாரணை போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக யாரை வேணால் நீங்கள் வந்து விசாரிக்கலாம், நடவடிக்கை எடுக்கலாம். அவர் மீது சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணுற அளவுக்கு A1 2 3 4ன்னு நீங்கள் வந்து வரிசைப்படுத்தி நீங்கள் இன்றைக்கி வழக்குகளை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு சிலர் ஊடகத்தினுடைய வெளிச்சத்துக்காக பேசக்கூடியவர்களுடைய அந்த வியூஸ்க்காக பேசக்கூடியவர்களுக்காக பேசுகிறவன் இல்லை. நான் இருக்கக்கூடிய உண்மையான கருத்துக்களையும் விஷயங்களையும் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியதையும் பகிரங்கமாக பேசக்கூடியவன் தான் நான். அந்த மாதிரி சும்மா ஏதோ ஒன்று பேசிட்டு போகிற ஆள் இல்லை நான். அந்த மாதிரி எந்த ஒரு அடிப்படை ஆதாரமற்ற தகவலாக இருக்காது, அந்த மாதிரி எதுவும் இல்லை. இல்லை, பாஜகவினுடைய பிடியில் விஜய் சிக்கிக்கிட்டாரோ அப்படின்னு சில பேர்லாம் கருத்து சொல்கிறாங்களே. எப்படி பாஜகவினுடைய பிடியில் சிக்கிக்கிறதுக்கு வந்து இப்போ ஆண்டு ஒரு மிகப்பெரிய நல்லா புரிஞ்சுக்கணும். உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய தலைமையிலான விசாரணை வேணும்னு கோருனது தான் தமிழக வெற்றி கழகம். புரியுதுங்களா? இங்கே தவறு நடந்திருக்கு, அதுக்கான உண்மைகள் வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக. இல்லைன்னா தமிழக அரசோட சமரசமாக போகுமா, உச்ச நீதிமன்றம் ஒன்றிய பாஜக அரசோட சமரசமாக போகுமா? நல்லா
கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தலைவர் தளபதி அவர்கள் மீது எந்த வழக்குகளும் அவர்கள் வந்து பதிவு பண்ணலை. கட்சியில் அதுக்கு வந்து முறையான விசாரணை போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம கோரப்பட்ட உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியிலான தலைமை விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை நோக்கி தான் இது போய்கிட்டு இருக்குன்றதான் சொல்ல முடியும். இப்போது சாட்டை துரைமுருகன் அவர் வந்து சொல்கிறாரு என்னென்னா, களத்தில் நீங்கள் நீங்களாம் ஆடியோ லான்ச்சில் தான் நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? சரி, களத்தில் நீங்கள் நின்று என்ன 14 வருஷத்தில் களத்திட்டீங்கன்னு கேட்குறேன். களத்தில் நீங்கள் 14 வருஷம் நிற்கிறீங்கல்ல, களத்தில் நீங்கள் நிற்க வச்சு இந்த 14 வருஷத்தில் நீங்கள் என்ன களத்திட்டீங்க? நீங்கள் களத்தில் தானே நிற்கிறீங்க. நாங்கள் ஆடியோ லான்ச்சில் நிற்கிறதாவே இருக்கட்டும். நீங்கள் நிற்கிறீங்கல்ல, என்னத்தை மாற்றிட்டீங்க? என்ன மாற்ற முடிஞ்சிச்சு உங்களால்? சும்மா நீங்கள் இப்போ தம் கட்டி பேசுகிறதுனாலலாம் இங்கே வந்து களத்தில் வந்து எடுபடாது. அப்படின்னா நீங்கள் தான் இன்றைக்கி அதிகப்படியான எம்எல்ஏக்களை வச்சுருக்கணும். மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடியது நீங்கள் தான் அப்படின்னு சொன்னான். புரியுதுங்களா? உங்கள் கூடவே பயணித்தவர்கள் இன்றைக்கி உங்களை பற்றி எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்றதை கேளுங்க. ஜெகதீச பாண்டியனாக இருக்கட்டும், ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும், கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும், பல திருநெல்வேலி மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், தருமபுரி மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இவங்க சொல்லக்கூடியதெல்லாம் கேளுங்க. நீங்கள் இன்றைக்கி தொடர்ச்சியாக எல்லா கூட்டத்திலையும் பங்கெடுத்துக்கிறீங்க. உங்களுக்கான அங்கீகாரத்தை மக்கள் கொடுக்கலையே. புரியுதுங்களா? உங்களுடைய கட்சியினுடைய ஆரம்பம் என்ன? மாற்றத்திற்கான ஒரு அரசியல் கட்சி. ஈழத்தை மீட்டெடுக்கணும். ஏன்னா இலை மலர்ந்தால்தான் ஈரம் மலரும் சொல்லிட்டு அதிமுகவுக்கு ஓட்டு கேட்ட கூட்டம் தான் நீங்கள். புரியுதுங்களா? யார் பிரபாகரனை கொண்டு வந்து போர் குற்றவாளியாக நிறுத்தணும்னு போட்டாரோ அந்த காளிமுத்துவனுடைய மகளை தான் நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. நம்ம வந்து அதிகமாக இவங்களை பற்றி பேசினா நமக்கு தேவையில்லாத டென்ஷன் ஆகும். புத்தாண்டு வேற வரப்போகுது. புரியுதா? 2026 அது தளபதிக்கான ஆண்டாக இருக்க போது, மக்களுக்கான ஆண்டாக இருக்க போது, மக்கள் ஆட்சி மலரப்போகுது. அதனால இந்த தேவையற்ற இந்த மூடர்களுடைய கேள்விகளெல்லாம் ஸ்கிப் பண்ணி போயிடலாம்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் ஸ்கிப் பண்ணி போனாலும் கூட அவங்க வந்து இப்போ பெரும்பாலும் இப்போ தமிழக வெற்றி கழகம் வெளிச்சம் வேணுமே. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதல்வரே இதை பற்றி தானே வெளிச்சம் தேடுறாரு. தமிழக முதல்வருடைய தங்கை இதை பற்றி தானே வெளிச்சம் தேடுறாரு. மக்கள் பிரச்சனையை பேசுங்க. 0 லெவலில் தான் இருக்குது கஞ்சா இன்னைக்கு புழக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வருவாரா? வாங்கி தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன். இதே சென்னையில், அண்ணா நகரில், கோயம்பேடுல, வடபழனியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் அடையாறாக இருக்கட்டும், எல்லா பகுதிகளிலையும் விற்கிது. காவல்துறை மறுக்குதா? இவர் காலையில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, வடக்கு மண்டலத்தினுடைய ஐஜி சாயந்தரம் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, எத்தனை கிலோ கஞ்சா பிடிபட்டதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கல்ல? மெத்தப்பட்டமைன் எவ்வளோ பிடிபட்டதுன்னு கொடுக்குறாரு. அதிபயங்கரமான போதை மாத்திரைகள் 50,473 மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டதுன்னு கொடுக்குறாரு. எப்போ? கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரத்தில். அப்போ நீங்கள் எப்படி 0 கஞ்சான்னு சொல்கிறீங்க? நீங்கள் மதுபான கடைகளை டாஸ்மாக மூடினதுக்கப்புறம் இங்கே மதுபானம் புழக்கத்தில் இல்லை, யாரும் விற்கலைன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிங்க. உங்களுக்கு தைரியம் இருக்கா? மக்களை ஏமாற்றி உறிஞ்சி குடிச்சு தின்னுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. ஒரு அப்பாவி இளைஞனை கொண்டு போய் வெட்டுறான், அதை வீடியோவோ எடுத்து போடுறான். அந்த இளைஞனுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்துட்டீங்க? என்ன மருத்துவ சிகிச்சை கொடுத்துட்டீங்க? உடனடியாக அவங்க ஊருக்கு அனுப்பிச்சு வச்சதுதான். இதுல இன்னொன்னு கேளுங்க, இதுல இந்த மாதிரி இளைஞர்களை வந்து கெடுத்ததே விஜய், அஜித் போன்றவர்களுடைய படங்கள் தான் கெடுத்ததுன்னு சொல்றாங்க. ஓஹோ, இவங்க கூட்டிட்டு போய் கரும்பு காட்டு உள்ள வச்சு கெடுத்துட்டாங்களா? ஏதாவது நல்ல அசிங்கமா திட்டிட போற? கத்தி படத்துல வசனத்தை சொல்லி 17 வயசு பையனை வச்சு குத்த சொல்லுவேன் அப்படின்னு விஜய் சொன்னார் இல்லைங்களா? அதெல்லாம் அந்த வசனத்துல பாருங்க, விஜய் பேசுனதான் இப்படிதான் பண்றாங்க. விஜய் பேசுனதான் அப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா? அப்ப குடிச்சது யாருடைய தப்பு? பாட்டில் திறக்க முன்னாடியே போதை ஆயிட்டேன்னு சொன்னாரே தன்னுடைய மகனு, மறந்துட்டாரா? நண்பனுக்கு வாங்கி ஊத்தி கொடுப்பாரு. அவர் தானே போய் வாங்கி நண்பனுக்கு ஊத்தி கொடுப்பாரு துணை முதல்வர். வெக்கமே இல்லாம ஒருத்தனை போட்டு வெட்டி இருக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா சினிமா தான் சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? உங்களுக்கு கேடுகட்ட அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. மக்களுக்கான அரசியலை பண்ணுங்க. இத்தனை போராட்டங்கள் நடக்குது, அதையும் பத்தி பேசுங்க. அது என்ன படம்? கத்தி படத்துல போராட்டத்துல மக்களுக்காக நின்னார்ல, விவசாயிகளுக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு அந்த படத்தை பார்த்துட்டு தான் மக்கள்லாம் போராடுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இன்னைக்கு போராட்டம் நடக்கலையா? நேற்று போராட்டம் நடக்கலையா? முந்தா நாள் போராட்டம் நடக்கலையா? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்கலையா? செவிலியர்கள் போராட்டம் நடக்கலையா? இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடக்கலையா? யார் போராட்டம் நடக்கல? வெக்கம், மானம், சூடு, சொரணை இது எதுவுமே இல்லாம
வெல்லும் பெண்கள் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்துறன்ற பேர்ல இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த பேரையும் காசை கொடுத்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து ஒரு பை நிறைய திங்கிறதுக்கு பொருளையும் கொடுத்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நடத்துறதுக்கு பேர் வெல்லும் பெண்கள் மாநாடா? அக்கா கனிமொழி நடத்துனீங்களே, யாரு தாலியும் அறாதுன்னு சொன்னீங்களே, எந்த பொண்ணு தாலியும் அறலன்னு சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஒரு புள்ள இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா அக்கா தங்கச்சி வைத்தறிச்சல்ல இருக்கிறா. அவங்களுடைய சாபங்கள் உங்களுடைய குடும்பத்தை காவு வாங்கிடக்கூடாதுன்னு சொல்றேன். இன்னைக்கு யாரும் குடிக்கு அடிமையாகலையா, சாகலையா? எந்த இளம் விதவைகள் தான் தமிழகத்தில் அதிகமா இருக்கிறாங்க. இன்னைக்கு இளம் விதவைகள்லாம் யாரும் இல்லையா? நீங்க வித்ததெல்லாம் ஊக்கபானம் ஆயிடுச்சா, மதுபானமா இல்லாம? இளம் பெண்கள் வெல்லும் மாநாடு என்னத்தை வென்று எடுத்துட்டீங்க? 400 ரூபாய்க்கு சிலிண்டர் தர நீங்களே வென்று எடுத்துட்டீங்களா? முதல் கையெழுத்து டாஸ்மாக் மூடல் நீங்களே மூடிட்டீங்களா? மின்சாரம் மாதந்தோறும் அளவு கட்டணம் நீங்களே கொண்டு வந்துட்டீங்களா? சொத்து வரி, கழிவுநீர் வரி, குடிநீர் வரி ஏறாது நீங்களே ஏத்தாம விட்டுட்டீங்களா? என்ன பண்ணல? நீங்க இருக்கக்கூடிய பேருந்தையும் தனியாருக்கு வித்துட்டு நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. கையால் ஆகாத தனம் இல்லையா? 4 லட்சம் கோடி சுதந்திர இந்தியால இருந்து இப்போ வரைக்கும் 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கடன் இன்னைக்கு 9 லட்சம் கோடி கடன். 9 லட்சம் கோடி கடனா அதுக்கு யார் பொறுப்பு? மாநில அரசு மட்டுமா பொறுப்பு? நான் என்ன கேட்கிறேன், மக்கள் பொறுப்பா? ஆள தெரியலன்னா ராஜினாமா பண்ணிட்டு போ, திரும்பி பார்க்காம. அப்ப நீங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்கல்ல, இன்னைக்கு வெள்ளை அறிக்கை ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? போன பொங்கலுக்கு காசு தரல இல்ல? ஏன் தரல சித்தார்த்? ஏன் தரல? காசு இல்லைன்னு தானே தரல. இப்ப இந்த பொங்கலுக்கு எப்படி 5000 ரூபாய் கொடுக்க போறீங்க? ஏன் மக்கள் பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க எதை வேணாலும் சொன்னாலும் நம்புறதுக்கு சிந்திச்சு பார்க்கணும் சித்தார்த். நீங்க இன்னைக்கு 4.5 வருஷம் கழிச்சு தர என் தங்கச்சி ஓட்ட முடியாத ஒரு இழுத்துட்டு போற ஒரு சைக்கிள்லையும் நீங்க தர டேப்லையும் அவங்களுடைய வாழ்க்கை மாறிட போதா? 2026 உங்களுக்கானது தான். மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஆண்டு தான். தலைவர் தளபதி அவர்கள் தான் இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சிம்மாசனத்தில் அமர போறாரு. மக்கள் இன்னைக்கு ஏற்றி அரியணையில் ஏற்றி வைக்கிறதுக்கு தயாராக ஆயிட்டாங்க. நீங்க கனவு காண்டுகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு மாநாடு நடத்துறதுக்கு நேரம் இருக்குது, ஆனா பிரச்சனைகளை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. வெல்லும் பெண்கள் மாநாடு கொத்தா கைது பண்ணிட்டு இருக்கீங்களே, தூய்மை பணியாளர்களையும் செவிலியர்களையும். இவங்கெல்லாம் பெண்கள் இல்லையா? கொரோனா நேரத்தில் தூக்கி பிடிச்சாங்களே, தன்னுடைய உயிரையும் பணையம் வச்சு. மறந்துட்டீங்களா? அந்த அம்மா பண்ணிச்சு 1.25 லட்சம் பேரை ஒரே கையெழுத்துல வீட்டுக்கு அனுப்பிட்டு போச்சு. திருப்பி ரிவேஸ் வாங்கிச்சு. 55 பேர் செத்து போயிட்டான். இன்னைக்கு ஒரு தங்கச்சி ஒரு அக்கா சொல்றா, நான் தீக்குளிப்பேன்னு சொல்லிட்டு. எவ்வளவு பெரிய வார்த்தை! சமூக நீதியினுடைய ஆட்சின்றீங்க, பாதுகாவலனுடைய ஆட்சின்றீங்க. திராவிட மாடல் இதுதான் திராவிட மாடலா? இதுதான் திராவிட மாடல். வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இதை பத்தி பேச வேண்டியது என்ன? சாட்டை ஏன் அந்த சாட்டை சொல்லலாம்? அதை நோக்கி யாரை நோக்கி உன்னுடைய சாட்டையை சொல்லிட்டு சொல்றாரு? அனில் 65 போடுவேங்கிறாரு. நீ அனில் இப்ப 65 போடு, 95 போடு. உனக்கு வேற என்ன தெரியும்? வாங்கின காசுக்கு இதுதான் பேச முடியும். மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடிய நீ மக்கள் பிரச்சனை தானே பேசணும். அனில் 65 சொன்னது தமிழக வெற்றி கழகத்தை குறிச்சு, தமிழக வெற்றி கழகத்தை வந்து ட்ரோல் வீடியோஸ் போட்டு நான் போடுவேன், சாட்டையில நிறைய போடுவேன். இதை தாண்டி உன்னால வேற என்ன பண்ண முடியும்னு கேட்கிறேன். இப்போ இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதில் நாம் தமிழரும் சேர்ந்து போய் கைதாக வேண்டியது தானே? ஏன் கைதாகலை? ட்ரோல் வீடியோ போடுறதுக்கு மட்டும்தான் நீங்கள். உங்களுக்கு நிறைய பேர் ட்ரோல் வீடியோ போட்டாங்க தெரியும்ல. என்ன வீடியோ போட்டாங்க? பல பக்கத்து மாநிலத்தில் இருந்தெல்லாம் போட்டாங்க, பார்த்தீங்கல்ல. அவங்க கேட்கும் போதே அண்ணன் எப்படி டேய்ன்னு சொல்லுவாரோ அதே மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. டேய் சீமான்னு தான் சொல்லுவாங்க. அது பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்தார்த்து. ஆனால் வெளிப்படையாக பேச மாட்டார் சித்தார்த். அப்படியே வாயை மூடியே சிரிப்பார். சித்தார்த், இந்த மாதிரி ஆயிரம் பார்த்தாச்சு. என்ன உனக்கு பதில் சொல்கிறதுக்கும் இங்கே பல பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது தான். நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணுங்க. என்ன மக்கள் இன்னைக்கு மாற்றத்திற்கானதை கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது யார் வெளில போகிறான்றது தமிழக மக்களுக்கு தெரியும். மக்கள் ஆட்சிக்கு யாருக்கு தேவைன்றது தெரியும். மக்களுடைய தலைவனை யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்றது தெரியும். அது ஆளும் தரப்புக்கும் தெரியும். வெல்லும் பெண்கள் மாநாடு. கனிமொழி அக்கா எங்கே போயிட்டீங்க? தூங்கிக்கிட்டு இருந்தீங்களான்னு கேட்குறேன். மாநிலத்தில் தான் போதைப் பொருளை விற்கிறீங்களே தவிர்த்து நான் மாநிலமே போதையில் இருக்குன்றதை இப்போ தான் பார்க்குறேன். குறிப்பாக திமுக சமூக நீதியை பேசுகிறேன். சித்தார்த்த, உன்னுடைய மனசாட்சியை வச்சு தொட்டு சொல்லுங்க. இங்க ஆசிரியர்கள் போராடுறீங்களே, இது உங்களுக்கு கேட்கலையா? அங்க என்னுடைய சகோதரிகள் இல்லையா?
தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்களா அங்கே என்னுடைய சகோதரிகள் இல்லையா? வெல்லும் பெண்கள் மாநாடு நடத்துறீங்களே, நீங்க கொண்டு வந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் நீங்க இத்தனாயிரம் முகாம்களை நடத்திருக்கீங்களே, அதுக்கு இந்த செவிலியர்கள் தான் நின்று காரணம்னு சொல்லி இப்போ பட்டியலிட்டு சொல்றாங்களே, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு வெக்கம் கெட்டு போய் நீங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, நீங்க என்ன வெல்லும் பெண்கள் மாநாடு நடத்திட்டீங்க? எதை சாதனைன்னு சொல்ல வரீங்க? அவங்களுடைய வயிற்றுச்செல்லாம் எங்க கொண்டு போய் கொட்ட போறீங்க? அப்ப இந்த மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு? யாருக்கு மடைமாற்றம் செய்யற? வேற என்ன பண்ண போறீங்க? இது கம்யூனிசமா? கூலிக்காக போராடுறான். கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இப்ப தெரியுதா? இது கூலிகளுக்கான கம்யூனிஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப ஏகாதிபத்தியத்துக்கான கம்யூனிஸ்ட் தான் நடத்துறாங்களா சிபிஐயும் சிபிஎம்மும்? சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல, தொழிலாளர்களுக்கான தானே. ஏன் நாங்க குறைஞ்சபட்சம் இந்த கூட்டணியில இருந்து வெளியில வரோம் ஏன் உங்களால அறிவிக்க முடியல? அவங்க கூட்டணியை விட்டு வெளியே வரக்கூட உறுதிப்பாடா இருக்காங்க. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்ப இங்க மக்கள் கிட்ட வந்து நிக்க வேண்டியதானே? ஆமா, இந்த அரசு பண்ணுவது அநியாயம் அக்கிரமம் சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்ல மறுக்குது? கூட்டணியில இருக்கிறாங்கன்றப்ப அவங்க தனியா வச்சு தானே சார் அதை பத்தி பேச முடியும். அப்ப தொழிலாளர்களுக்கான கட்சி இல்லைன்னு சொல்லுங்க. இந்த தொழிலாளர்களுக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லுங்க. ஆசிரியர்களுக்கான கம்யூனிஸ்ட் இல்ல, செவிலியர்களுக்கான கம்யூனிஸ்ட் இல்ல, தூய்மை பணியாளர்களுக்கான கம்யூனிஸ்ட் இல்லைன்னு சொல்லுங்க. கம்யூனிஸ்ட்ல ஒரு பார்ட்டி இயக்கம் தான் ஏன் நடத்துதுன்னு ஏன் சொல்றீங்க? ரெட்ட வேஷம் போடுறீங்களா? முதலாளித்துவத்தை ஆதரிச்சு ஒரு தொழிலாளிசம் பேசுவீங்களா? புரியல எனக்கு. இது என்ன கம்யூனிசம் சொல்லிட்டு இப்படி இதையா சொல்லி தருது கம்யூனிசம்? இதான் கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்டுகள்லாம் கொந்தளிச்சிருவாங்க இப்படிப்பட்ட கம்யூனிஸ்டை பார்த்தா. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து சொல்லுது என்னன்னா, டிவிகேக்கு வந்து சரி, இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய பார்வை எப்படி இருக்குதுன்னா சார், இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு டிஎம்கே தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிறது தான். ஆனால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டிவிகே, டிஎம்கே, பிஜேபி, ஏடிஎம்கே இவங்க 4 பேர் தான் எதிரின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? யாருக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு 4 பேர். இவங்க 4 பேர் தான் எதிரியா? ஆமா, 4 பேரோட சேர்த்து உங்களே எதிரின்னு சொல்றாரு. டிவிகேவும் எதிரிங்கிறாரு. இல்லை, டிவிகேக்கு அவருக்கு எதிரி. அவர் வந்து இப்போ ட்ரம்ப் கட்சி கூட எதிரின்னு சொல்லுவார். அதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை, புரியுதுங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, நீ இப்போ உங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடு கொள்கையாக என்ன? நீங்கள் வந்து ஈழத்தமிழரால் பாதுகாக்கணும், ஈழத்துக்கான விடுதலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்தீங்க. நீங்கள் எதிர்க்க வேண்டிய ஆளை விட்டுட்டு நீங்கள் எதையோ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, வாங்கின காசுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை தாண்டி வேறு ஒன்றும் பண்ண மாட்டீங்க. நீங்கள் இன்றைக்கி எதிரியாக இருக்கீங்கன்னா எதிரியாக பேசுங்க. பாஜக நடத்தின மாநாட்டில் தானே போய் உட்காந்துக்கிட்டு பார்ப்பனிய கடப்பாறையை கொண்டு திமுக இப்போ எங்கேருந்து பாஜக கோட்டையை இடிப்பேன் அப்படின்னு சொன்னார். அதான் பாஜகவினுடைய கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன்னு சொல்றாரு. எந்த இதை கொண்டு வந்திருக்கிறாரு? அண்ணன் பழனி பாபாவை எடுத்து பேசுறீங்க. பெரியாரையும் அம்பேத்கரையும் எவன் ஏத்துக்கலையோ அவனை நம்பாதன்னு சொல்றாரு. அதனால நான் உன்னை நம்பல. நீ அயோக்கிய பையன் தெரியுது, நம்பல. அவன் அயோக்கியன்னு சொல்லியிருக்கிறார், அவர் சொல்லியிருக்கிறார். நீ ஏத்துக்கிட்டல்ல, நானும் ஏத்துக்கிட்டேன். அண்ணன் பழனி பாபா அவர்களை நான் 97 இருந்தே ஏத்துக்கிட்டு இருக்கிறேன். உன்னை நான் நம்பல. நீ அயோக்கிய, பெரியாரையும் அம்பேத்கரையும் யார் ஏத்துக்கலையோ அவன் அயோக்கியன்னு சொல்லியிருக்கிறார், காணொலி இருக்கு. நீ அயோக்கிய, நான் ஏத்துக்கல. நீ ஏத்துக்கிட்டு இன்னைக்கு எப்படி எதே இஸ்லாமிய சமூக மக்களை வச்சு நீ பேசுற? முழுசா பேசு, ஏன் வெட்டி வெட்டி ஒட்டுற? அதனால நீ இப்போ வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கும்போது, ஆமாம் அவங்க வந்து 16 வயசா அவங்கள நான் கூட்டிகிட்டு போய் கரும்பு காட்டுக்குள்ளே வச்சு இப்படி தவறாக நடந்துட்டேன்னா ஒரு பேட்டி கொடுக்குறேன்னா நீ உனக்கு ஏதாவது தலைமை பண்பு இருக்கா? சங்கி சகத்தோழன்னு கொண்டு வந்து சொன்னேன். ஆர்எஸ்எஸ்னுடைய ஷூவை நான் நக்கணுமான்னு கேட்டேன். அப்புறம் நான் நக்கிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறேன். உன்னை எந்த லிஸ்ட்லையுமே எடுத்துக்கல, களத்திலேயே இல்லைன்னு சொல்லிட்டாரு அண்ணன் ஆதவ் அவர்கள், தலைவர் தளபதி அவர்கள் சொல்லிட்டாரு. ஓ, இப்போ களத்தில் இல்லாதவங்களை பற்றி கவலை இல்லைன்னு சொன்னது நாம் தமிழர் கட்சி தான் சொல்லியிருக்கிறாங்க. வேறு இவங்க பெரிய கோடிக்கணக்கான ஓட்டை இழுத்துட்டு வர போகிறாங்களா? வாங்கின 8% தொலைச்சிட்டு தனியாக நின்றுக்கிட்டு இருக்கிற. இப்போ இவங்களுக்கு 8% ஓட்டு இருக்கா? இருந்துச்சு அன்னைக்கு, இன்னைக்கு இருக்கா? சரி, உங்களுக்கு 8% அப்படியே இருக்கு. திமுகவுக்கு வாங்க 40%, 45% அப்படியே இருக்கு. அண்ணா திமுகவுக்குள்ள பர்சன்டேஜ் அப்படி இருக்கு. அப்போ அவர் தலைவர் தளபதி அவர்களுக்கு ஓட்டே இல்லையா? யாருக்கு அதில் பூ சுத்திக்கிட்டு யார் ஏமாத்திக்கிட்டு இருக்கா? இந்த தரப்போறாரு புத்தாண்டு சிறப்பு பரிசு, காத்துக்கிட்டு இருங்க. தமிழக வெற்றி கழகம் வர 2026
அதோடைய செயல்பாடுகள் எப்படி எல்லாம் இருக்கு போகுது? செயல்பாடுகள் 2026 வருஷம் வருஷம் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்களை மாத்துறது இல்லை தமிழக வெற்றி கழகம். ஆரம்ப காலகட்டத்தில் என்ன சொன்னாங்களோ அதே தான். 2026 மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆட்சி அமைக்கும். அது தமிழர்களுக்கான, இந்த மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும், இந்த மண்ணுக்கான ஆட்சியாக இருக்கும், மக்கள் ஆட்சியாக இருக்கும். அதை தான் நம்ம பார்க்கணும். அதற்கான வேலைகள் எல்லாமே தினந்தோறும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா மாவட்டங்களையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தலைமையில் நடந்துக்கிட்டு இருக்குது. தலைமை கழக நிர்வாகிகள் சந்திப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது. தளபதியினுடைய அறிக்கைகள் வந்துக்கிட்டு இருக்குது. பொதுச் செயலாளர் அவர்களுடைய வழிகாட்டுதல் வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாமே தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. புரியுதுங்களா? இனி வெளியிலிருந்து வரக்கூடிய மக்களுடைய ஆதரவுகள் இன்னைக்கு அதிகரிக்கும். பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே இருக்குது. ஜனவரி ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இந்த சிபிஐ விசாரணையை கடந்து வருமா தமிழக வெற்றி கழகம்? சிபிஐ விசாரணை தானம்மா. இது என்ன தண்டனையா? உச்சநீதிமன்றத்தினுடைய தண்டனையா? உச்சநீதிமன்றத்தினுடைய தண்டனையே மேல்முறையீடு ஒன்று இருக்கு, தெரியும்ல. விசாரணை தானே. விசாரணை தேவை, ஒழுங்கான விசாரணை தேவைன்னு கேட்டது யாரு? அதுக்கு தடை வாங்கினது யாரு? இது நடக்கக்கூடாதுன்னு தடை வாங்கினது யாரு? தமிழ்நாடு அரசு. ஏன் வாங்குறீங்க? அப்ப யாருக்கு பயம்? யாருக்கு பயம்? அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய வழக்கு சிபிஐக்கு மாறக்கூடாது இன்னைக்கு வரைக்கும் போய் நிற்கிறது நீங்க தானே. சிறைவாசிகள், இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய பிரச்சனையில வெயில் கொடுக்கக்கூடாதுன்னு போய் நிற்கிறது உங்களுடைய வழக்கறிஞர்கள் தானே. வெயில் கொடுக்கக்கூடாது, அவ்வளோ பெரிய குற்றம். அப்ப எப்பேற்பட்டவர்கள் நீங்க? சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடியவர்களா என்று இருக்கீங்க நீங்க. எல்லாத்துக்குமே மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்றைய நாளை நீங்கள் தியாகம் செய்யுங்கள்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கார். புரியுதுங்களா? நீங்கள் தூங்கும்போது வருவதல்ல கனவு, உங்களை தூங்க விடாமல் செய்வதே உங்களுக்கான கனவுன்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அதுக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களும் தலைவர் தளபதி பக்கம் இன்னைக்கு நிற்கிறாங்க. அவங்கள தூங்க விடலை, டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அதற்கான மாற்றம் தான் இது. நல்லா பாருங்க, அப்துல் கலாம் ஐயா இருக்கும்போது கொண்டாடினதை விட இல்லாதப்போ கொண்டாடினவன் அதிகமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கான். விஜயகாந்த் அவர்கள் இங்கே இருக்கும்போது அவருக்கு ஒரு சாயத்தை பூசி அவரை குடிகாரன் என்ற போர்வையிலேயே கொண்டு போய் அரசியல் வாழ்க்கைக்கே லாய்க்கு இல்லாதவர் போல் ஆக்கி அவருடைய கட்சியை உடச்சி என்னென்னவோ பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த திராவிடம் பேசினேன், அதை பேசினேன், இதை பேசினேன், ஆட்சி செஞ்ச மக்களுக்கு இவ்வளோ பண்ணணுன்ற தலைவனுக்கு மத்தியில் இன்னைக்கும் தினந்தோறும் உணவளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவன், இறந்தாலும் இந்த மக்களுக்காக ஒரு வேளை சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆலயத்தில் தான். அதுக்கு கேப்டன் ஆலயம்னு பேர் வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி எண்ணம் படைத்தவர்கள் இன்னும் அவருக்காக இருக்காங்க. அப்போ அவர் செஞ்ச காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதை தான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல வந்தமைக்கு நன்றி சார். வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.